அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நல்லா இருக்கீங்களான்னு யாராச்சும் கேட்டால் அவங்க மனசில் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவர் கொடுக்கறத நீங்கள் உணர முடியும் இல்லையா? வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் வாழ்ந்து சுவைத்துருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமாம், உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறப்போகுது. கர்த்தரோட பிள்ளையே, நீங்கள் என்ன துக்கத்தை அனுபவிச்சிருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவால் சந்தோஷமாக மாறும். பாருங்க, ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனத்தில், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு துக்கமா இருந்துச்சோ, எதை நினைச்செல்லாம் அந்த நாட்கள் துக்கமாக மாறுச்சோ, துக்கம்தான் உங்க வாழ்நாளா இருந்துச்சோ, அதையெல்லாம் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிற நாட்கள் இது. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செம்மையான நாட்களை கொடுக்க போகிறார். மகிழ்ச்சியான நாட்களை கொடுக்க போகிறார். இந்த காரியம் எப்படி மாறும், அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 84:11, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நம்முடைய ஆண்டவர் சூரியனை போல பிரகாசம் உள்ளவர். அவர் கேடகமானவர். உத்தமமாய் நடக்கிற உனக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் கண்டிப்பாய் உனக்கு நன்மையை கொடுப்பேன் என்கிறார். ஆம் கர்த்தரோட பிள்ளையே, நீ உத்தமமா ஒரு பாதைக்கு, அவர் பார்வைக்கு இருக்கிறாயா? இந்த கால நேரத்தில் நான் உத்தமமா இல்லையே, எனக்கு எந்த நன்மையுமே வர மாட்டேங்குது என்று சொல்லி புலம்புகிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்ற, என் மகனே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ உத்தமமாய் நடக்க உன்னை ஏவுகிறேன். உன்னுடைய நாட்கள் துக்கமாய் போனதற்கு காரணம் என்ன? சில காரியத்தில் உத்தமமா இல்லை. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். பொல்லாப்புக்கு விலகு. நீ எந்த இடத்துக்கு போற, இந்த நொடி ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த இடத்துக்கு போகாத. இல்ல, நான் போகணும்னு உன் இருதயம் தூண்டுகிறதா, அதை பார்த்து சொல், நான் போக மாட்டேன். நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை குழப்புகிற அந்த சிந்தனையை பார்த்து நீ பேசு, என்னை விட்டு போ, இயேசுவின் நாமத்துல போ, வெளியேறு. நீ சொல்ல, அது நடக்கும். நீ உத்தமமாய் நடப்பதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதை விட்டு நீ விலகு என்று ஆண்டவர் சொல்றார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உன் துக்கம் ஏன் வந்துச்சு தெரியுமா? உத்தமமாய் இராதபடியினால. உனக்கென்று நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உனக்கென்று நன்மையை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த காரியத்துல உத்தமமும் உண்மையாயிரு. தேவன் அதை உனக்கு கொடுக்க போதுமானவர். இதுவரைக்கும் நீங்க அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு தருணத்தை இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை மாற்ற அவர் வந்திருக்கிறார். இயேசு உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அவற்றை ஒப்பு கொடுங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் அவர்கிட்ட இறக்கி வைங்க. அவர் உங்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அவர் சூரியனை போலவர், பிரகாசமுள்ள தேவன், கேடகமான தேவன், உனக்கு பாதுகாப்பானவர். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, அடுத்த வசனத்தை பாருங்க. மல்கியா 4:2,
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கர்த்தருக்கு, அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உங்க மேல, நீ கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்க போகிறது. உங்களுக்கு வர வேண்டிய நீதி வருகிறது. உங்களுக்கு வர வேண்டிய வாசல் திறக்கப்படுகிறது. உங்களுக்கு நித்திய நீதியை கொடுக்க அவர் வருகிறார். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை உங்களுக்கு வழங்காதிரார். தூய ஆவியானவர் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஞானத்தின் ஆரம்பம். ஞானமா நடந்துக்கோ. கர்த்தருக்கு பிரியமில்லையா, நீ அந்த இடத்தை விட்டு எழுந்து வந்து விட. நிச்சயமா நீ கர்த்தருக்கு பயந்த அப்படின்னா உன் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். பாருங்க, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். உனக்கு நல்ல ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கை இருக்கு தேவ பிள்ளையே. பாவத்துக்கு என்று போகணும்ட்டு விரைந்தோடுகிற காலம் நிறுத்து. அந்த இடத்துக்கு போகாத என்று ஆண்டவர் சொல்றாரு. உன் கைய நீட்டாத, அதை நிறுத்து. நன்மைக்காக உன் கையை நீட்டு. கர்த்தருடைய அன்பை சொல்லுவதற்காக நீட்டு. அநேகருக்கு உதவி செய்யும்படியா என் கரத்தை நீட்டு. ஏன்னா வேதவசனம் சொல்கிறது, அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்குது. உனக்கு மகிமையான ஒரு ஆரோக்கியம் உள்ள வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க போகிறார். கொழுத்த கன்றுகளைப் போல நீங்க வளருவீங்க. உன் வாழ்க்கை செழிக்கும், உன் குடும்பம் செழிக்கும், உன் பிசினஸ் செழிக்கும். நீங்க வளர்ந்து பெருகுவீர்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அவரை தொழுது கொள்ளுகிற, நேசிக்கிற, ஏற்றுக்கொள்கிற நம் அனைவருக்கும் அதே போல நாம் வளருவோம், பெருகுவோம். நீங்க பெருகுவீர்கள் தேவ பிள்ளையே. ஏசாயா 60:20 கடைசியாக, உன் சூரியனினி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. துக்க நாட்கள் முடிஞ்சு உனக்கு ஒரு வாழ்க்கை வருகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, பாருங்க, ஒரு வசனம், கடைசியா ஒரு வசனத்தை நான் வாசிக்க இருக்கிறேன். அந்த நாட்கள் பாருங்க, சங்கீதம் 91:16, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவர் திருப்தியான ஒரு வாழ்க்கைய உங்களுக்கு கொடுக்க போகிறார். தைரியமா இருங்க, தைரியமா உங்கள் பணிகளை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறாரு. கர்த்தருக்கு பயப்பட்டு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். God bless you, God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். ஆமென்.